வெல்கம் டு பப்ளிக் சேவை. வணக்கம் நண்பர்களே. 12ஆம் வகுப்பு தற்காலிக மதிப்பெண் சான்றிதழ் டவுன்லோட் செய்வது எப்படி அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை பற்றி இந்த வீடியோ மூலமாக நாம் பார்க்கலாம். 12th ரிசல்ட்டு வெளியாகிருக்கு. அந்த ரிசல்ட்டில் யாரெல்லாம் பாஸ் ஆகிருக்கீங்களோ நெக்ஸ்ட் நீங்கள் காலேஜ் அட்மிஷன் பண்ணலாம். அதுக்கு அடுத்தது பேராமெடிக்கல், லா, அது மாதிரி எல்லா விதமான கோர்சஸ்க்குமே நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பீங்க. ஸ்கூல் மூலயமாக உங்களுடைய ஒரிஜினல் மார்க் ஷீட் 12th மார்க் ஷீட் கொடுக்கறதுக்கு பார்த்தீங்கன்னா மினிமம் 1 month ஆகும். ஸோ அதுக்குள்ளே நீங்கள் அட்மிஷன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எந்த மார்க் ஷீட்டை அப்லோட் பண்ணணும் அப்படின்னா தற்போது கொடுக்கப்பட்டுள்ள ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட், அதாவது ஆன்லைன் மூலமாக டவுன்லோட் செய்யக்கூடிய தற்காலிக மதிப்பெண் சான்றிதழ் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். 11th 12th ப்ரொஃபஷனல் மார்க் ஷீட் டவுன்லோட் பண்ணுறதை பற்றி இந்த வீடியோ மூலமாக நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அஃபிஷியல் லிங்க்கு, டைரக்ட் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை டச் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரியான பேஜஸ் உங்களுக்கு வந்துடுவீங்க. அரசு தேர்வுகள் இயக்கம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதில் ஃபஸ்ட் எடுத்த உடனே எக்ஸாம் ரோல் நம்பர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இந்த பாக்ஸில் நீங்கள் உங்களுடைய ரோல் நம்பரை டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்ட பிறகு அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் கேட்டிருப்பாங்க. டேட் ஆஃப் பர்த் பார்த்தீங்கன்னா இயர், உங்களுடைய வருஷத்தை ஃபஸ்ட்டு நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கணும். அதுக்கு அடுத்ததாக உங்களுடைய மாதம் என்ன மாதமோ அதை மென்ஷன் பண்ணிக்கணும். லாஸ்ட்டாக நீங்கள் டேட் ஆஃப் இயர், அதாவது டேட் நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணணும். பண்ணிவிட்டு அதுக்கடுத்து தான் இங்கே ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. உங்களுடைய ஈக்குவேஷன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த கேப்சரை கோடு வந்துட்டு நீங்கள் இதில் நீங்கள் வந்து 12+5 அப்படின்னா 17 அப்படிங்கிறத இங்கே நீங்கள் மென்ஷன் பண்ணணும். அதுக்கடுத்து தான் சர்ச் அப்படின்ற ஒரு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டவுன்லோட் ப்ரொஃபஷனல் மார்க் ஷீட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய மார்க் ஷீட் உங்களுக்கு இந்த மாதிரியான பேஜஸ் உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். இந்த பேஜஸில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபோட்டோ மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, பேர் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதுக்கடுத்ததாக உங்களுடைய 11th மார்க் என்ன எடுத்திருக்கீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதுக்கடுத்ததாக உங்களுடைய 12th மார்க் ஷீட் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. அதாவது மார்க் என்னென்னலாம் எடுத்திருக்கீங்க, நீங்கள் பாஸ் ஆஃப் ஃபெயில் அந்த மாதிரி ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். அதுக்கடுத்ததாக உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட், நிரந்தர பதிவு எண், அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்கூல் நேம் எல்லாமே இங்கே வந்திருக்கும். நீங்கள் என்ன பண்ணணும்னா இதை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிட்டு சிக்னேச்சர் ஃபார் த கேண்டிடேட்னு சொல்லிட்டு இங்கே மட்டும் யார் ஸ்டூடெண்ட்டோ அவங்க மட்டும் உங்கள் சைன் பண்ணிட்டா போதுமானது. ஸோ சைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு என்ன அப்ளிகேஷன் நீங்கள் அப்ளை பண்ணாலும், காலேஜ் அப்ளை பண்ணுறது, நர்சிங் அப்ளை பண்ணுறதோ, அல்லது நீங்கள் வந்துட்டு லா காலேஜ் சம்மந்தமாக அப்ளை பண்ணுறதோ, நீங்கள் என்ன அப்ளை பண்ணனாலும் மேற்படிப்புக்கு நீங்கள் இங்கே கையெழுத்து போட்டுட்டு இதை வந்துட்டு டாக்குமெண்ட்டாக அப்லோட் பண்ணாலே போதுமானது. உங்களுக்கு இது எலிஜிபிள் தான். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஃபைனலாக நீங்கள் ஸ்கூல் மூலயமா உங்களுக்கு வந்துட்டு கூட்டு வித்தின் 1 month கொடுப்பாங்க. அதை வந்துட்டு ஒரிஜினல் நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு எந்த காலேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்களோ அங்கே நீங்கள் வந்து சப்மிட் பண்ணாலே போதுமானது. ஸோ இதுதான் முக்கியமான இன்ஃபர்மேஷன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.